ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அதாவது ஒரு சிஸ்டத்தில் உள்ள பார்ட்டிகிள்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி என்னன்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், ரைட்டா? இப்போ இந்த டயக்ராம் பார்ப்போம். இது இந்த டயக்ராம் இது வந்துட்டு என்னது, எக்ஸ் ஆக்சிஸ், தென் இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இதுதான் என்னது, சிஸ்டம்னு எடுத்திருக்கோம். ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் இந்த சிஸ்டத்தில் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஓகேவா? n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கிளை கன்சிடர் பண்ணுறோம். அந்த பார்ட்டிக்கிளை ith பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ith பார்ட்டிக்கிள் என்ன பண்ணும், அதாவது இந்த சிஸ்டத்தில் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லா பார்ட்டிக்கிளும் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ith பார்ட்டிக்கிள் என்ன ஆகுது, மூவ் ஆகி இந்த இடத்துக்கு போகுதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? தென் இந்த ith பார்ட்டிக்கிளோட மாஸை நம்ம என்னன்னு எடுக்கிறோம், mi. ஓகேவா? தென் இந்த மூவ் ஆகி வந்து இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறோம், சி. ஓகேவா? இப்போ இந்த ஓவும் இந்த ith பார்ட்டிக்கிள் ஃபர்ஸ்ட் இருந்த இதுவும் பாயிண்ட்டும் டிஸ்டன்ஸ். ஓகேவா? நார்மலாக டிஸ்டன்ஸை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், ஆர். ஸோ இந்த ஓவும் இந்த எம்ஐயோட டிஸ்டன்ஸும் என்ன சொல்லுவோம், ஆர் ஐ. ஓகேவா? என்ன சொல்கிறோம், ஆர் ஐ. தென் இந்த ஓக்கும் இந்த சி பாயிண்ட்டுக்கும், அதாவது இப்போ அந்த ith பார்ட்டிக்கிள் இருக்குதுல்ல, இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், ஆர் சிஎம். சிஎம்னா என்னது, சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? தென் என்னது, பொசிஷன் வெக்டார்ஸ். ஓகேவா? பொசிஷன் வெக்டார். தென் இந்த எம்ஐக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ith பார்ட்டிக்கிள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுக்கிறோம், ஆர் ஐ டேஷ். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டயக்ராம் புரிஞ்சிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். தென் ஒரு சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணுறோம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே என்ன இருக்குது, n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த n நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணும், மூவ் ஆகிட்டு இருக்கும். மூவ் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பார்ட்டிகிளுக்கு என்ன இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எதில் இருக்கும், இந்த மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகிள்ஸில் இருக்கும். இப்போ நம்ம ஒரு இதில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுல ஒரு பார்ட்டிக்கிளை கன்சிடர் பண்ணுறோம். அதுதான் என்னது, ith பார்ட்டிக்கிள்னு எடுத்திருக்கோம். இந்த ith பார்ட்டிக்கிளோட மாஸ் என்னது, mi. தென் இந்த ith பார்ட்டிக்கிள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது. இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு டினோட் பண்ணுறோம், சி. தென் இந்த ஓக்கும் இந்த எம்ஐக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஆர்ஐ வெக்டார்னு எடுத்திருக்கோம். இந்த ஓக்கும் இந்த சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஆர்சிஎம் வெக்டார்னு எடுத்திருக்கோம். தென் இந்த எம்ஐக்கும் ஆர்ஐக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஆர்ஐ டேஷ் வெக்டார்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் நாம் இப்போ டெரிவேஷன் பார்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு சிஸ்டத்தில் உள்ள பார்ட்டிக்கிளோட கைனெட்டிக் எனர்ஜி. கரெக்டாக? அப்போ இதோட கைனெட்டிக் எனர்ஜி, இப்போ நம்ம வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ith பார்ட்டிக்கிள் இஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். ரைட்டா? ஸோ half இங்கே என்ன வரும், half m ith பார்ட்டிக்கிளோடது கண்டுபிடிக்கும். ரைட்டா? ஸோ mi vi ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இது புரிஞ்சுதா? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ith பார்ட்டிக்கிள் இஸ் ஈக்குவல் டு half mi vi ஸ்கொயர். திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொசிஷன் வெக்டார் ஆர்ஐ. பொசிஷன் வெக்டார் ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது, இதை வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா திஸ் ஐட் இஸ் ஈக்குவல் டு திஸ் சைட் ப்ளஸ் திஸ் சைட்.
ஸோ என்ன வரும் r I vector is equal to r I dash vector plus r cm or cm vector. ஓகேவா, this is equation number 2. இனி இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா differentiate. இந்த equation-ஐ நம்ம என்ன பண்ண போறோம், differentiate with respect to t. differentiate with respect to என்னது t. t என்னது time. ஓகேவா, t என்னது time. then next என்ன அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன பண்ணுவோம், d by dt of என்னது or I vector is equal to d by dt of or I dash vector plus d by dt of or cm vector. ஓகேவா, then we know the distance by time is equal to velocity. அப்போ நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன கிடச்சிருக்கு, distance by time. அதை அப்போ நம்ம எப்படி எழுதலாம், vi is equal to vi dash plus bcm. கரெக்டா, அதாவது dr dri divided by dt க்கு என்ன வரும், vi dri dash divided by dt க்கு vi dash plus drcm divided by dt க்கு vcm. இது equation number 3. இது equation number 4. ஓகேவா, தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4-ஐ ஈக்குவேஷன் நம்பர் 1-ல் வந்துட்டு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ith particle is equal to half m I into என்னது அந்த vi இருக்கக்கூடிய இடத்துல இந்த வேல்யூவை நாம் வந்துட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ vi dash plus vcm ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இந்த டேர்ம் என்ன ஃபார்மில் இருக்குது, a plus b the whole square. ஸோ இந்த டேர்மை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, ஸோ அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ith particle is equal to half mi into a plus b square is equal to என்னது a square plus 2ab plus b square. ஓகேவா, இந்த ஃபார்முக்கு நம்ம வந்துட்டு கொண்டுட்டு வரணும். ஸோ a ஸ்கொயர்னா என்ன வரும், vi dash ஸ்கொயர் plus 2abனா vi dash vcm plus என்ன வரும், vcm ஸ்கொயர். ஓகேவா, தென் இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டேர்மை உள்ளால ஒவ்வொரு டேர்ம் கூடயும் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ith particle is equal to half mi vi dash square plus 1/2 mi 2 vi dash
then VCM plus என்ன வரும் half VCM square. ஓகேவா? இப்போ இந்த டேர்மில் இந்த டூவும் இந்த டூவையும் கேன்சல் பண்ணனா என்ன வரும்? E, அதாவது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி ith பார்ட்டிக்கிள் இஸ் ஈக்குவல் டு half mi vi dash ஸ்கொயர் ப்ளஸ் mi vi dash VCM ப்ளஸ் என்ன வரும்? half VCM ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, இந்த ஈக்குவேஷன் என்னது? இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம 5th ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். இந்த 5th ஈக்குவேஷன் என்னது? அந்த சிஸ்டத்தில் உள்ள ith பார்ட்டிக்கிளோட கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சிஸ்டத்தில் உள்ள ith பார்ட்டிக்கிளோட கைனட்டிக் எனர்ஜியை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த சிஸ்டத்தில் உள்ள எல்லா பார்ட்டிக்கிளோட கைனட்டிக், அதாவது டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி எப்படி எடுக்கணும்? கைனட்டிக் எனர்ஜி EK இஸ் ஈக்குவல் டு, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சம்மேஷன். கரெக்டாக? என்னது? டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம்மேஷன் யூஸ் பண்ணுறோம். சம்மேஷன் I is equal to 1 to n. ஓகேவா? summation I is equal to 1 to n half mi vi dash square plus mi vi dash summation I is equal to 1 to n mi vi dash VCM then plus summation I is equal to 1 to n என்ன வரும்? VCM ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதில் உள்ள கான்ஸ்டன்ஸை நம்ம வெளியில், அதாவது இந்த சம்மேஷன், அதாவது இந்த ஐயை உள்ளால கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும் அப்படின்னா, இங்கே என்னது கான்ஸ்டன்ட்? இந்த half. ஸோ half summation I is equal to 1 to n mi vi dash square plus இங்கே வந்துட்டு என்ன வரும்? இந்த VCM தான் என்னது? கான்ஸ்டன்ட். ஸோ மீதி எல்லாத்துல I இருக்குதுல்ல? ஸோ VCM summation I is equal to 1 to n mi vi dash. ஓகேவா? தென் இங்கே ith பார்ட்டிக்கிள் உள்ளால இல்லை. ஸோ அப்படியே எழுதிடலாம். சம்மேஷன் I is equal to 1 to n VCM ஸ்கொயர். ஓகேவா? தென் இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்னா 0 தான். ஓகேவா? வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0. ஸோ இந்த டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? 0. தென் இப்போ EK இஸ் ஈக்குவல் டு, இது என்ன வரும்? இந்த டேர்ம் இப்படி எடுத்துக்கலாம். half summation I is equal to 1 to n mi vi dash square plus என்ன வரும்? summation I is equal to 1 to n VCM square. ஓகேவா? then the total kinetic energy என்ன வரும்? இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த வெலாசிட்டியை இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும்? EK dash. ஓகேவா? EK dash plus இங்கே என்ன இருக்குது? VCM. வெலாசிட்டியை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். VCM. ஸோ இதை எப்படி எழுதலாம்? EKCM. ஓகேவா? இதுதான் என்னது? ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகேவா? 6th ஈக்குவேஷன். ஓகேவா? ஓகே, இது வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் த சம் ஆஃப் என்ன வரும்? என்ன வரும்? total kinetic energy is equal to kinetic energy of center of mass plus kinetic energy of
மோஷன் ஆஃப் ஆல் பார்ட்டிக்கல். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.